வணக்கம் மக்களே. தமிழக வெற்றிகளத்தோட 2வது மாநாடு வேறு லெவலில் சம்பவம் பண்ணியிருக்கு, வெற்றி அடைஞ்சிருக்கு. ஸோ அந்த அளவுக்கு ரீச் ஆகிருக்குது. ஸோ மாநாடு முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ தாவேகா நிர்வாகிகளே வந்து களத்தில் இறங்கி ஃபுல்லாக தூய்மை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ தூய்மை பணியை வந்து கையில் எடுத்து பண்ணிகிட்டு இருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் நீட் பண்ணி க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த இடத்த. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா சேர்ஸ்லாம் வந்து அங்கங்கே கிடந்தது. ஸோ அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா நீட்டாக அரேஞ்ச் பண்ணிலாம் எடுத்து போட்டிருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து கட்டுப்பாடாக தான் இருந்துகிட்டு இருக்காங்க. பட் ஆனால் வெளியில் வர்றது சொல்கிறது பார்த்திங்க அப்படின்னா சேர்லாம் உடஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் தமிழ்நாட்டிலேருந்து சேர் கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் ஆனால் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நிர்வாகிகள்லேருந்து தொண்டர்லேருந்து தோழர்கள் எல்லாமே கலந்து கொண்டு இந்த இடத்த வந்து நீட்டு பண்ணியிருக்காங்க. ஸோ சுத்தம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பார்க்கும்போதே சூப்பராக இருக்குது. ஸோ தமிழக வெற்றி கழகம் வந்து ஒரு நீட்டான ஒரு பாதையை நோக்கி போயிட்டுருக்கு. ஸோ தமிழ்நாடு வெற்றி கழகத்தோட 2வது மாநாடு அந்தளவுக்கு சம்பவம் பண்ணிகிட்டு இருக்கு. வேறு லெவலில் தளபதியோட ஸ்பீச் இருந்திருக்கு. ஸோ அது வந்து சம்பவம் சரியான சம்பவம் பண்ணியிருக்குன்னு தான் சொல்லணும். வந்து மாநாடை வந்து 4 மணிக்கு அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் வந்து தொண்டர்களும் தோழர்களும் பொதுமக்களும் வந்து முந்தின நாளே வந்து இருந்தாங்க. ஸோ அதுதான் வந்து அவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா காலையில் 7 மணிலேருந்தே அந்த வெயிலில் இருந்தாங்க. அன்னைக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா வெயில் வந்து பயங்கரமாக கொளுத்துச்சு. ஸோ அதை வந்து இப்போ தவிர்க்க முடியாத ஒரு விஷயமாக அமைஞ்சிருக்கு. ஸோ அதனால் வந்து சில அசம்பாவிதங்கள் நடந்துச்சு. அதை வந்து தவிர்க்கிறதுக்கு மோஸ்ட்டாக வந்து நெக்ஸ்ட் மாநாட்டில் வந்து தளபதி விஜய் அவர்கள் வந்து ட்ரை பண்ணுவார் அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். ஏன் பார்த்தீங்க அப்படின்னா விக்ரவாண்டியில் நடைபெற்ற சில தவறுகளை வந்து கரெக்டாக வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி இந்த மாநாட்டில் வந்து கம்ப்ளீட்டாக வந்து தவிர்த்துருந்தாங்க. அதையுமே முறியடிக்க ட்ரை பண்ணாங்க. ஆனால் வந்து அது முடியலை. ஸோ அதை வந்து பக்காவாக பண்ணியிருந்தாங்க. ஸோ ஹேட்டர்ஸ் எங்கேனாலுமே இருக்க தான் செய்வாங்க. ஆனால் அதையும் தாண்டி வந்து இந்த மாநாடை வந்து வேறு லெவலில் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த தவறை வந்து அடுத்த தடவை மாற்றுவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து பிளான் படி 4 மணிக்கு தான் ஆரம்பிக்கிறதா இருந்துச்சு. ஆனால் தொண்டர்கள் வெள்ளம் வந்து காலையிலேருந்தே காத்துட்டு இருந்தனால தான் முன்கூட்டியே ஆரம்பிக்கிறதா இருந்துச்சு. ஸோ இதை வந்து கருத்தில் கொண்டு வந்து அடுத்த ஒரு மாநாட்டில் வந்து தவிர்க்கிறது கண்டிப்பாக தாவேகா வந்து ட்ரை பண்ணுவாங்க, நல்லாவே தெரியும். ஏன்னா தொண்டர்கள் வர்றதை நம்மளால் நிப்பாட்ட முடியாது. அதுக்கு என்ன யோசிப்பாங்க அப்படிங்கிறத பொறுத்துன்னு பார்ப்போம். கண்டிப்பாக வந்து அதை யோசித்து பண்ணுவாங்கங்கிற நம்பிக்கை இருக்குது. இதை ஒட்டி தளபதி அவர்களும் வந்து ஒரு அறிக்கை விட்டிருந்தார். கண்டிப்பாக வந்து நல்ல விமர்சனங்களை வந்து ஏற்றுக்கும், மற்றதை ஒதுக்கி வைப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. இந்த மாதிரி தளபதி அப்டேட் தெரிஞ்சுக்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபிலிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.